மொரீஷியஸ் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி நாடு திரும்பினார். நள்ளிரவு டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமர் அங்கிருந்து இல்லத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றார். 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை தனித்தனியே சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் 8 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் அங்கு அந்நாட்டின் உயரிய தேசிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்குள்ள கங்கா தாளவ் நதியில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் மோடி திரிவேணி சங்கமத்தில் இருந்து கொண்டு சென்ற புனித நீரை நதியில் ஊற்றி வழிபட்டார். தமிழக பள்ளிகளுக்கு நிதியை வழங்காமல் மிரட்டுவது நியாயமா என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஜனநாயகம் குறித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான 2151 கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்கல் அரசியலைத்தான் நடத்திட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, இன்னும் இருக்கு. கடந்த 6/12/2012 அன்று குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா? குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு, மிக மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம்னு கேட்டீங்களா? நினைச்சீங்களா? அப்படி கேட்டார? அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 43 லட்சம் பள்ளிக்கூடங்களோட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டுறது நியாயமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம்? மேடையில் வீர வசனம் பேசும் முதல்வர் என்ன ஆட்சி செய்தார் என தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என வினவியுள்ளார். நீட் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் திமுக கூட்டணிதானே எனவும் கூறியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் 7.5% இட ஒதுக்கீடு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகள் பறிபோக கூடாது என ஆட்சி செய்தது அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஆய்வறிக்கைகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்க ஒரே காரணம் 10 ஆண்டுகளாக அதிமுக நடத்திய மக்களுக்கான ஆட்சி எனவும், உலக நாடுகளுக்கே தங்கள் தமிழ்நாடு மாடல் ஆட்சி முன்மாதிரியாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதி மறுவரையறை குறித்த தென் மாநில எம்பிக்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் வருகிற 22ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவக்குமார் ஆகியோரை திமுக அமைச்சர் பொன்முடி நேரில் சந்தித்து அழைப்பு கடிதம் கொடுத்தார். அதேபோல ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனையும், தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா ஸ்ரீனிவாசராவையும் ஜெகத் ரட்சகன் MP நேரில் அழைத்தார். ஏற்கனவே ஒடிஷா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. தமிழக பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதனை 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதன்படி மக்கள் அதிகம் கூடும் இடங்களான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரையில்
LED திரை அமைத்து ஒளிபரப்பப்படுகிறது. இதேபோல் அண்ணாநகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், கத்திப்பாரா பூங்கா, டைடல் பூங்கா சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் நேரலை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை தொடங்குகிறது. இதேபோல் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறுகிறது. அவர்களுக்கு 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையிலேயே பயின்றதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய நிலையில் அவரது மகன்கள் எத்தனை மொழிகளை பயின்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் மதுரையில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் அதற்கு பதிலளித்து பேசிய பழனிவேல் தியாகராஜன் தனது மகன்கள் பள்ளி படிப்பை இருமொழி கொள்கையிலேயே படித்ததாகவும் ஹிந்தி முன்னிறுத்தப்படுவதை தொடர்ந்து எதிர்ப்போம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வரும் தேர்தலில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று கூறினார். நம்முடைய குழந்தைகளுக்கு அற்புதமான கற்றல் அறிவோடு வரக்கூடிய பள்ளிக்கூடங்களை திறப்போம். 2026 இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு நீங்க கொண்டு வாங்க ஐயா. தமிழகத்துல மாவட்டத்திற்கு 1 அல்ல, மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். அதனுடைய பெயரை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயர்ல மாவட்டத்திற்கு 2 பள்ளிக்கூடத்தை கொண்டு வரும். முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்திய திட்டங்களை காப்பி அடித்து பல்வேறு மாநிலங்களில் வாக்குறுதிகளாக அளித்து பாஜகவினர் ஆட்சியை பிடித்து வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மும்மொழிக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்றபோது அங்கு ஹிந்தி பேசினாரா அல்லது ஆங்கிலம் பேசினாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் ஹிந்தியில பேசுனியா இங்கிலீஷ்ல பேசுனியா? நீ எதுல பேசுன? இந்தியா இங்கிலீஷ்? அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பத்தி பேசணும். கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆளுநர் ராஜேந்திர விசுவாத்துடன் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து நிதி கேட்டிருக்கிறார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டி வருவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுகிறது. அப்போது கேரளாவுக்கான நிதியை விடுவிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதேபோல் வேறு சில மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும்
இதனால் நிதி எளிதில் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கேரளாவுக்கு புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வாத் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அவரும் முதல்வர் பினராயி விஜயனும் நட்பு பாராட்டி வருகின்றனர். இதற்கு முன்பு கேரள ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கானுடன் மாநில அரசுக்கும் முதல்வருக்கும் இடையே இணக்கம் இல்லாத சூழல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூறியது ஒன்றிய நிதியமைச்சருக்கு நிஜமாகவே வருத்தம் என்றால் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்காமல் இருக்கலாமே என்று தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அவர் குழந்தை திருமணம், சாதி கொடுமைகள் உள்ளிட்டவற்றை எதிர்த்ததால் முரண்களை கடந்து பெரியாரை தமிழ்நாடு போற்றுகிறது என்று கூறியுள்ளார். இன்று எல்லோரும் கேட்கும் சமூக நீதிக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசு மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பாக சர்ச்சையை கிளப்பும் அளவிற்கு இன்று அவர் வலுவாக இருப்பதாக கூறியுள்ள விஜய், பெரியாரை தமிழ்நாடு மாலை மரியாதை செய்து போற்றுவதற்கு இந்த காரணம் போதாதா எனவும் வினவியுள்ளார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூறியவருக்கு மாலை போடுகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். பேரறிஞர் அண்ணா இருந்திருந்தால் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்திருப்பார் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே மும்மொழிக் கொள்கை குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியை கற்றுக்கொள்வதால் எந்த தவறும் இல்லை என்றும் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக அந்த மாபெரும் மனிதர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப 3வது மொழி அவசியம் அனுமதித்திருப்பார். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் அந்த மாணவர்கள்ட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாலே உண்மை தெரிய வரும். பாம்பன் விசைப்படகு மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை கூரல் மீன்கள் ₹1,00,000 மேல் விற்பனையாகியுள்ளது. கடலுக்கு சென்று திரும்பிய பாம்பன் மீனவரின் வலையில் 2 பெண் கூரல் மீன்கள் சிக்கியுள்ளன. 22 கிலோ மற்றும் 29 கிலோ எடையில் இருந்த அந்த மீன்கள் ₹1,27,500 ஏலம் போய் உள்ளன. கிலோவிற்கு ₹2,500 என்ற விகிதத்தில் ஏலம் போய் உள்ளன. கூரல் மீன்களின் நெட்டிகள் சூப் தயாரிக்கவும், மதுபானங்கள், மிட்டாய்களை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தர்ப்பணம் கொடுக்க சென்றபோது மணிமுத்தாற்றில் மாட்டிக்கொண்டவர்களை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நல்லூர் கிராம மக்கள் முன்னோர்களுக்கு மணிமுத்தாற்றில் தர்ப்பணம் கொடுத்தபோது தொடர் மழை காரணமாக திடீரென்று ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்டு பொதுமக்கள் தத்தளித்தனர். தகவல் அறிந்த வேப்பூர் காவல்துறையினர் வந்து ஆற்றின் நடுவே தத்தளித்தவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். நடந்து செல்ல முடியாதவர்களை காவல்துறையினர் தூக்கிச் சென்று கரையில் விட்டனர். திருச்செந்தூரில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் போது திருநங்கைகள் சுமார் 10,000 தண்ணீர் பாட்டில்களை பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கினர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக அனுமதியின்றி பேனர் வைக்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக சுமார்
1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அலங்கார வளைவுகள், கட்சியின் கொடி கம்பங்கள், பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முன் அனுமதி பெறாமலும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் பேனர்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்ததாக அதிமுக நிர்வாகி லட்சுமணன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே அவர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து 11 வகையான உணவுகள் பகவதி அம்மனுக்கு படைக்கப்பட்டு ஒடுக்க பூஜை நடத்தப்பட்டது. ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்ததால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கும்பகோணத்தில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு மகா ஆரத்தி பெருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அங்குள்ள குளத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். தேவார திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் பாட்டு பாட மேலதாள முழக்கத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். இரண்டாம் நாளாக கோவையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாநகர பகுதிகளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காந்திபுரம், உக்கடம், அவினாசி சாலை, சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் மாவட்டத்தின் புறநகர பகுதிகளான சூலூர், பெரியநாயக்கன்பாளையம், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்த நிலையில் கேரள மாநிலத்தை சேர்ந்த கஞ்சிக்கோடு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் பாலத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியது. 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட பாலத்தில் மழைநீர் வடிவதற்கான பணிகள் சரிவர செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அங்கு 1 மணி நேரம் பெய்த மழை காரணமாக தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். ரயிலில் சென்ற பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை நோக்கி கற்களை வீசிய நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு நந்தனம் அரசு கல்லூரி நிர்வாகத்திற்கு ரயில்வே காவல்துறை கடிதமும் எழுதியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்டது தொடர்பாக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் மோதல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலில் சென்றபோது அவர்களை நோக்கி நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்கள் கற்களை வீசியுள்ளனர். இதில் ரயிலில் பயணித்த வழக்கறிஞர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது.